அண்மை செய்தி. தாவேகாவில் இணைந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 4 பேரும் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தாவேகாவில் இணைந்த அதிமுக எக்ஸ் எம்எல்ஏக்கள் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். அதிமுகவிலிருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்த 4 பேர் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார், சத்யபாமா, மரகத குமரவேல் ஆகிய 4 பேர் உச்ச நீதிமன்றத்தில் தற்போது கேவியட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். எதற்காகவென்றால் அதிமுக எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததால் அவர்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் இடைத்தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரியும் வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்நிலையில்தான் அந்த ரிட் மனு விசாரணையின் போது தங்கள் தரப்பு கருத்தையும் கேட்காமல் எந்த ஒரு உத்தரவையும் அந்த வழக்கில் பிறப்பிக்க கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் கேவியட் மனுவை இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார், சத்யபாமா, மரகத குமரவேல் ஆகியோர் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த விசாரணையின் போது இவர்கள் தரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டும். இவர்கள் தரப்பு வாதங்களை கேட்ட பிறகுதான் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் மரபு. இதற்காகத்தான் தற்போது அதிமுகவில் இருந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்த இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார், சத்யபாமா, மரகத குமரவேல் ஆகிய 4 பேரும் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.